சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. கமல் அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்தியன் மாதிரி இந்த இந்தியன் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு இது தேவைப்படுற படம் தான். இன்னும் டீட்டெயிலாக எடுத்துருக்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூ தான் சரி, இன்னும் டீட்டெயிலாக எடுத்துருக்கலாம். நம்ம இப்போ எடுத்தோன்னே நெகட்டிவ் டீட்டெயில்ஸ்னு சொல்ல முடியாது. அடுத்த பாட்டு காட்டுறாங்க, அதெல்லாம் காமிச்சா தான் நமக்கு தெரிய வரும். கமல் ஆக்டிங் நல்லாயிருக்கு. எல்லாருமே ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் கதை இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டும் போது டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். சூப்பராக இருந்தது. கமல் சூப்பராக எடுத்திருந்தார், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த போஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்பார்த்ததை விட நல்லா இல்லைண்ணா. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த படம். நல்லா இல்லை, நல்லா இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், சங்கர் சார் கிட்டேருந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ரொம்பலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால் படம் ஒரே தான் போயிட்டே இருக்குது ரொம்ப நேரமாக. கண்டென்ட் அதே ஒரே கண்டென்ட் தான் போயிட்டுருக்குது. நான் எதிர்பார்த்தேன் நிறைய. சங்கர் சாரோட சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. அனிருத் அவரோட வேலையை பார்த்துருக்காரு, கமல் சார் அவரோட வேலையை பார்த்துருக்காரு. சங்கர் சார் தான் தெரிஞ்சு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ட் 3 நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்ட் 3ல் தான் எல்லாமே எதிர்பார்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் நிறைய எதிர்பார்த்தேன் இந்த படம். ஓகே தான். ரொம்ப பெருசாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம், பட் அந்தளவுக்கு இல்லை. ஓகே தான், பட் இந்தியன் 3க்காக வெயிட்டிங். இந்தியன் 3 பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. இல்லை, இது 2017-18 எடுத்த படம். ஸோ மேபி அதனால கொஞ்சம் அந்த ஹைப்லாம் அந்த அன்னைக்கு எடுத்த படம்னால கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளாப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, நிறைய விஷயம் எக்ஸ்போஷர் ஆகி போய்ட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ளாப், கொஞ்சம் சங்கரோட டச் இல்லாத மாதிரியே தோணுது. எல்லாமே ஒரே லஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. சங்கரோட படம்னாலே பிரம்மாண்டமாக இருக்கும். கொஞ்சம் அதில் சங்கரோட டைரக்டர் அந்த இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்தியன் 3 மேபி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். இல்லை, அதே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது எப்படின்னா நிறைய யூடியூப் சேனலில் நியூஸில் பார்த்த விஷயந்தான் எல்லாமே. நிறைய படங்களை சொல்லிட்டாங்க, திரும்ப அதையே போட்டு அரைச்சிருந்தா வேஸ்ட்டு. பட் புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இந்தியன் 3 புதுசாக இருக்கான்னு பார்க்கலாம். வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. பிரம்மாண்டெல்லாம் அதெல்லாம் இல்லை. கமலோட உலகநாயகனோட ஆக்டிங்லாம் வேறு லெவல், அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. சங்கர் தான் சொதப்பிட்டார், அவர் தான், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஏஆர் ரஹ்மான் தாங்க. அனிருத் இந்த ஜென்ரேஷனுக்கு அவர், இந்த சிச்சுவேஷனுக்கு அவர் போட்டிருக்காரு. பட் அப்போ உள்ளது பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் லெஜெண்ட். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா தான் இருக்குது. பார்ட் 1 மாரி இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். ஆனால் படம் கொஞ்சம் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், அந்த மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண. பார்ட் 3ல நம்புகிறோம். பார்ட் 3ல சங்கர் சார் இன்னும் பயங்கரமாக பண்ணுவோம். அவ்வளோதான். அதான் கொஞ்சம் நிறையவே நெகட்டிவ் இருக்குது. பார்ட் 1லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அதுமாரி இல்லை. கொஞ்சம் அனிமேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த ஃபைட் சீன்லாம் படமே அனிமேஷன் தான். அந்த ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் நிறைய மாற்றிருக்கலாம். பார்ட் 3ல எதிர்பார்க்குறோம். ஆமாம், பேசுகிறத கம்மி பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மியூசிக்கா எங்களுக்கு ஏஆர் ரகுமான் தான். நான் ஏஆர் ரகுமான் தான் எனக்கு பிடிக்கும். பட் அனிருத்தும் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த குறையும் இல்லை. மியூசிக்கில் இந்த குறையும் இல்லை. ஓகே தான். தேங்க்யூ. ஓகே ப்ரோ. பார்ட் 1க்கு அந்த ஹைப் கொடுத்துட்டு பார்ட் 2ல் அவ்வளோ ஒன்றும் இல்லை. அப்புறம் வேறு என்னது, பார்ட் 3 சொல்லியிருக்காங்க, பட் தெரில. பார்ட் 2 கொஞ்சம் ஆவரேஜ் தான் போயிருக்கு. மற்றவங்க ஸ்க்ரீன் பேச கொடுக்கல, வெறும் கமலுக்கு மட்டும் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. சித்தார்த் இருக்காரு, ஆனால் அவருக்கு அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அந்த சில சீன்ஸ் எமோஷனல் சீன் மட்டும் தான் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதான் நெகட்டிவ்னா ரொம்ப நெகட்டிவ் இல்லை. ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் அப்படி காமெடி பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். சங்கரோட பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. பிரம்மாண்டன்ற சென்ஸ் வெறும் கிராஃபிக்ஸில் இது பண்ணால் மட்டும் இது ஆகாது. ஆடியன்ஸ் எங்கேஜாக இருக்கணும். எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்தாலும் ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணாத படம் விடும். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே முக்கியம். நீங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறீங்கன்னு முக்கியமே இல்லை. நாட் அப் டு த லெவல். அந்த ஜெயிலர் அந்த லெவலில் பார்த்துட்டு இப்போ இங்கே அந்த உங்களுக்கே தெரியும், ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் கொஞ்சம் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் பொழைச்சது. இல்லைன்னா மியூசிக்கில் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஓகே, அது அவங்களோட விஷயம். நான் என்ன கேட்டால் பார்க்கலாம் தான்.
ஆவரேஜ் தான். அவ்வளோ நல்லாலாம் இல்லை. நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம், ஆனால் எதுவுமே இல்லை. பாட்டு வேணால் அந்த 2 பாட்டு மட்டும் என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோ. எமோஷனல் சீன்ஸ் தான் ஒர்க் அவுட்டே ஆகலை. நாங்களாக போய் என்ஜாய் பண்ணோம், அது நாங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக வந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சோன்னா அந்தளவுக்கு இல்லை. எமோஷனல் சீன்ஸ் தான் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது பிடிக்கல. அவர் ஆக்டிங் ஓகே தான், பட் அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று வந்த மாதிரி இருந்துச்சு. அவர் கமல்ஹாசன் சார் ஆக்டிங் பண்ணுற அளவுக்கு இல்லை. இதை 2 மட்டும் எதுவுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண எதுவுமே இல்லை. ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சார் ரைட்டிங் தான் எப்போவுமே சங்கருக்கு. ஸோ அந்த ரைட்டிங் இதில் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா சார் இல்லை, அது பச்சையாக தெரியுது. ஏன்னா அந்த மீசை டைலாக் வரும் இந்தியன் பார்ட் 1ல், அந்த மாதிரி ஒரு டைலாக் படத்தில் இல்லை, பதியணும் மனசில். ஸோ அந்த ரைட்டிங்கு மிஸ் ஆகுது. டக்குன்னு மண்டையில் சுருன்னு ஏறணும். நான் இந்தியன் வந்து சின்ன பிள்ளையில பார்த்தேன், அந்த டைலாக் இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ இந்தியன் 2 பார்த்து வரேன், ஒரு டைலாக் கூட எனக்கு மனசில் நிற்கலை. பாட்டு 2 பாட்டு போட்டிருந்தாங்க. 2 பாட்டில் வந்து நாங்களாக ஒரு பாட்டுக்கு இறங்கி போய் டான்ஸ் ஆடி வைப்பானதை தவிர்த்து மற்றபடி எதுவுமே இல்லை. லைக் கொடுத்த ஹைப்புக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். கமல் சார் அவர் எப்போவுமே சூப்பர் தான். ஸோ ரைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் பார்க்குறேன். பார்ட் 3 பயங்கரமாக அது ஒரு லீட் கொடுத்துருக்காங்க, வார் மோடு. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அனிருத் ஏஆர் தான். அனிருத் திரும்பி போட்டிருக்காரு. பாராசாங்கே பல வெரைட்டியாக காமிச்சிருக்காரு. வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப இறைச்சலாக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. அது கூட நீங்கள் உங்கள் சொந்த ரிஸ்கில் போகலாம், பார்க்கலாமா வேணாமான்னு. நாங்கள் வந்து எப்படின்னா 1 ரேஞ்சுக்கு இருக்கோன்னு பார்த்தோம், ஒன்று எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இந்த இந்தியன் 2 படத்துக்கு வரீங்கன்னா தயவுசெய்து இந்தியன் 1 படத்தை பார்த்துட்டு வரவே வராதிங்க. எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு வைக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். இந்தியன் 1 கம்பேரே பண்ண முடியாது, இந்த படத்துக்கு கம்பேரே பண்ண முடியாது இந்தியன் 1. கமல் நடிப்பை சொல்லவே தேவையில்லை. ஆனால் ஆக்டிங் எப்போவுமே பொழந்துருவார். ஆனால் ஸ்கிரிப்ட் நல்லா இல்லை. டைலாக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணிருக்கலாம். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, கதறல் பாட்டு நல்லா இருந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. கம்பேக் இந்தியன் கீழே இறங்க சொல்லிட்டாங்க, அதுக்காக வெயிட் பண்ணியிருப்போம். ஒரு டூயட் சாங் ஒன்று இருந்துச்சு, அதை போடவே இல்லை, அதுதான் என்னன்னு புரியல. படம் பற்றி சொல்லணும்னா லைக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைக் எல்லாம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்தது. லைக் எப்படி வந்து லியோ படம் வந்து எப்படி கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்தியன் படமும் இருந்திருக்கு. ஸோ இந்தியன் 3க்காக தான் வெயிட்டிங். ஏன்னா வந்து இந்தியன் 3 தான் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குன்னு நம்ம அந்த கடைசி ட்ரெய்லரில் சொல்லலாம். இதில் அதே மாதிரி தான் எல்லாமே மிக்சட் தான் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வந்து அரைக்குறையாக இருந்துச்சு, நான் லீனியர் வந்து பண்ணணுன்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே கொஞ்சம் அரைக்குறையாக தான் இருந்துச்சு. மற்றபடி டைலாக் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். சுஜாதா சார் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு கையே இல்லாத மாதிரி இருக்குது. லைக் ரைட்டிங் வந்து சரியில்லை, அதே மாதிரி டைலாக்ஸ் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. எனக்கு இந்தியன் படத்தோட அந்த கடைசி டைலாக் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பட் ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஒரு டைலாக் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ரைட்டிங் ஒரு பிரச்சனை. சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மனோட வர்ஸ்ட் ஒர்க்னே சொல்லலாம். லைக் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஒர்க்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ரீகர் பிரசாத் சாரை வந்து எதுக்கு எல்லாரும் போட்டு கலாய்க்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் ஓவராலாக சொன்னால் இது ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். லைக் சங்கர் படமானே எனக்கு ஒரு நிறைய இடத்துல டவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக போட்டு உடைப்பார். இங்கே இப்படி தப்பு பண்ணிடுறாங்கன்னா அது ஓப்பன். ஆனால் இந்த படத்தில் நிறையவே அந்த பயம் தெரிஞ்சுது. லைக் வந்து எதுவும் கவர்மெண்ட்டை பற்றி எதுவும் சொல்லாமல் சேஃப் கேம் ஆடலான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய இது பண்ணியிருக்காரு. ஆனால் நான் இந்தியன் 3க்காக தான் வெயிட்டிங். அந்த இந்தியன் 3 ட்ரைலருக்காகவே நான் இந்த படம் வந்தேன்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்தில் பெஸ்ட்டு.